பராசக்தி ஜனவரி 10th ரிலீஸ் ஆகுது. ம் அதோட கருத்து உங்களுக்கு என்ன? எப்படி இருக்கு? பராசக்தி ஓகே. ஒரு புது முயற்சியில் வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் பண்ணுறாங்க, சுதா கொங்கரா பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றபோது இது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் ஹிந்தி ப்ரப்போர்ஷன் அதை தவிர்த்த மூவி அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசுகிறாங்க. பராசக்தி ஜனநாயகன் படத்துக்கு மறுநாள் படம் ரிலீஸ் ஆகுது. சரி டீசரில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு சும்மா பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கதை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்புன்றது இருக்க தான் செய்யுது. ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க நல்லா பண்ணணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள். அப்படி அதில் பார்த்தீங்கன்னா டீசர்லேயே ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு தான் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இல்லை, கரெக்டாக வந்து கதைக்கேற்ற மாதிரி தான் எல்லா ஒரு காஸ்டிங்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதர்வா அண்டு ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி சார், சாரி ரவி மோகன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தில். ஹீரோ யார் யாருன்னா அதர்வா, சிவகார்த்திகேயன், அப்புறம் ஜெயம் ரவி, அதாவது ஜெயம் மோகன், 3 பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் பேர் அந்த பொண்ணு பேர் என்ன? சதிலீலாங்களா? ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா அவங்களும் நடிச்சிருக்காங்க. நல்லா காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜி பிரகாஷ் அவரோட மியூசிக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து 14ஆம் தேதி ரிலீஸுன்றதை 10ஆம் தேதி மாற்றினாங்க. அது ஒரு சில பல சூழ்ச்சின்றதுனால நம்ம இதில் பாலிடிக்ஸ் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா படம் எப்படி அந்த காலத்து படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு தெரியுது. ஸோ தளபதி படத்தோட இது ரிலீஸ் ஆகுது அப்படின்ற போது இதை நம்ம போட்டியாக பார்க்க வேண்டாம். ஸோ வந்து பொங்கலுக்கு இது ஒரு படமாக வருது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இதுதான் தளபதியோட கோடு. யாரும் நம்மளை போட்டியாக நம்ம ஒரு விஷயத்துக்கு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு வேற விஷயம், வரவங்க வரட்டும் அப்படின்றது அவரோட இது.